ஹலோ கார் லவர்ஸ். என்னை சுற்றி இன்னைக்கு நிறைய ஜீப் காம்பஸ் இருக்குது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது மெரிடியன். இந்த Black வந்து ஜீப் மெரிடியன். அந்த ரெட்டும் அதுக்கு பின்னாடி வந்து நார்மல் ஜீப் காம்பஸ் தான். என் லெஃப்ட்ல இங்கே என்னென்ன இருக்குது. ஓகே, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். இது ஒரு கட் செக்ஷன் ஆஃப் த ஜீப் காம்பஸ். அது இப்போ நீங்கள் ரைட் சைடில் இந்த ரெட் கலர் கார் இருக்குல்ல, அதே காரை தான் அந்த பாடி ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட கட் செக்ஷன்ஸை இண்டிவிஜுவலாக அவங்க கலர்ஸ் வச்சு கொஞ்சம் அதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சிங்கிள் பீஸ் ஆஃப் கட் செக்ஷன் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலே இது ஒன்று தான் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பீஸ், ஒரு கட் செக்ஷன் ஆஃப் த ஜீப் காம்பஸ் இந்தியாவிலே இவங்க கிட்ட மட்டும் தான் இருக்குது, ஒரே ஒரு பீஸ். அப்போ இது நிஜமாலுமே ஒரு ரேர் பீஸ் தான். இந்த மாதிரி ஒரு இதை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த ஷோரூமுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே கோஆப்ரேட்டிவ் ஸ்டாஃப். அவங்க நல்லாவே ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் அவங்க இது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கூட அவங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இந்த க்ரீன் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி அலுமினியம் மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்ட்ரென்த் அலுமினியம் வச்சு செஞ்சுருக்காங்க. இம்பேக்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்காக இம்பேக்ட் இது என்ன ஆகுன்னா, இது எந்த அளவுக்கு ஃபோல்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த ஃப்ரண்டல் பேக்கு இன்ஜின் பேக்கு போகிற இம்பேக்டை மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிடும். இதுவே ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த ரியல் எனக்கு காட்டுறதுக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லை, நான் இங்கே காட்டுறேன். சேம் திங் அங்கே ரியர்லையும் இருக்குது. இது வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ ஃப்ரண்டல் கொலிஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் வந்து கொலைட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த இம்பேக்ட் ஃபோர்ஸஸ் வந்து உள்ளே வராமல் இந்த அளவுக்கு இது வந்து தடுப்புங்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறேன். நீங்கள் இந்த ரெட் எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ஏ பில்லரில் இருக்குது, இந்த பி, அப்புறமா இந்த ரூஃப் ரெயில் கிட்ட இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட ஃப்ரேமை கட்டுறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவல் பாடி, இந்த காரோட ஆக்சுவல் பாடி இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஹை டென்சைல் ஸ்டீலில் தான் இது செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு போர்ஷனை இது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே தான். பட் இன்சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாட் ஸ்டாம்ப்டு போரான் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட் ஸ்டாம்ப்டுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எதுக்காகனா இந்த ஃப்ரேம்னால தான் வந்து நீங்கள் அந்த ரெட் எலிமெண்ட் நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம். உள்ளே இது டோரில் அந்த ரெட் எலிமெண்ட் இருக்குது, அஸ் வெல் அஸ் அந்த பில்லர்லேயும் நீங்கள் உள்ளே பார்க்கலாம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஃப்ரேம் வந்து இதனால தான் இந்த வண்டியோட ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இன்னொரு ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி மட்டும் இல்லை, அது வந்து வண்டியோட சேஃப்டிலையும் வரும். ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி வந்து கண்டிப்பாக வண்டியோட ஒரு இம்பேக்ட் டைமில் அதோட சேஃப்டிக்கும் அட் த சேம் டைம் ஸ்டெபிலிட்டிக்கும் யூஸ் ஆகும். ஸ்டெபிலிட்டிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்தது நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தை காட்ட பாருங்க. நான் இப்போ வண்டியோட டிரைவர் சீட்டில் இருக்கேன், உட்காந்துட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் எலிமெண்ட் இருக்குல்ல, இந்த சில்வர் கலர் எலிமெண்ட், இது ஆக்சுவலி அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒரு மேக்னீசியம் காம்போசிட். அது எதுக்குன்னா பில்ட் டு டிஸ்இன்டெகிரேட் டியூரிங் இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, இன்கேஸ் நம்ம வந்து இங்கே நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இம்பேக்ட் ஆகுது, ஒரு கொலிஷன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இம்பேக்டோட ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து இந்த ஃப்ரண்ட் இன்ஜின் பே தாண்டி அது உள்ளே வர்றதுக்கு, அந்த ஃபோர்ஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி டைமில் அது ரொம்ப அந்த மாதிரி ஒரு சாலிட் இம்பேக்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இம்பேக்ட் இங்கே வரைக்குமே ட்ராவல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காம்பனன்ட் டிஸ்இன்டெகிரேட் ஆகி உடஞ்சிரும். அது என்ன ஆகும்னா ரொம்ப ஒரு ஹார்டான இம்பேக்ட் அந்த டிரைவர் மேலே இல்லாமல் வந்து அது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி. ஆல்சோ வி ஹேவ் அன் ஏர் பேக் ஹியர். அதுவும் ஏர் பேக் தான். அது ஒரு கவரில் வச்சுருக்காங்க, பக்கத்தில் காட்டுறேன். இது ஒரு ஏர் பேக் தான் அவங்க அப்படி வச்சுருக்காங்க. ஓகே, அது போக இது நீங்கள் பார்த்தா இது ஒரு சிங்கிள் ஷாஃப்ட். அது ஃபுல்லாக டேஷ்போர்ட் ஃபுல்லாக அது ரன் ஆகும். ஓகே, உங்களுக்கு சும்மா ஒரு டைம் காட்டுறேன். ஜஸ்ட் இதோட ஒரு க்ராஸ் செக்ஷன் பார்த்துக்கோங்க. இது வந்து கியர் பாக்ஸோட இது ஜஸ்ட் இந்த கியர் ஸ்டிக்கோட க்ராஸ் செக்ஷன் காமிச்சிருக்காங்க. ஆல் ரைட், இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரியருக்கு வந்துட்டேன். இது வந்து ரியர் பேசஞ்சர் சீட் இருக்கிற இடம். இது ஃப்ரண்ட் சீட், இது ரியர் சீட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ப்ளூ எலிமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே டார்க் ப்ளூ எலிமெண்ட்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ளோர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது. அந்த எலிமெண்ட்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க, இது வந்து பேசஞ்சர் சீட்டுக்கு கீழே, பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரியர் வீல்ஸ்க்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க. அங்கே அந்த பொசிஷனில் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அக்கோஸ்டிக் பேஃபிள் ஜோன்ஸ். அதாவது இது ஒரு 4x4 வெஹிக்கிள். அதனால இது அந்த வெஹிக்கிளோட சவுண்ட்ஸ் கீழே என்னென்ன ஜென்ரேட் ஆகுதோ, இது ஒரு 4x4 வெஹிக்கிள்ங்கிறனால அதில் ஜென்ரேட் ஆகிற சவுண்ட்ஸை கர்வ் பண்ணுறதுக்காக, இந்த இன்வீச் லெவல்ஸ் லெஸ் பண்ணுறதுக்காக
அவங்க இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜீப் காம்பஸ் வந்து ரொம்பவே ஒரு பேசஞ்சர் சென்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். பேசஞ்சர் சென்ட்ரிக் அப்படின்னு கம்ஃபர்ட் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். அதனால இப்போ உள்ள இந்த மாதிரி பேக்கல் ஜோன்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்குறனால என்ன ஆகும், இந்த அவுட் சைட் நாய்ஸஸ் இன்ஜினோட இதாக இருக்கட்டும், இன்ஜின்னு சொல்ல முடியாது, கீழே இந்த 4x4 டிரான்ஸ்மிஷன்ஸ் ஒர்க் ஆகுது இல்லையா, அந்த காம்பனன்ட்ஸ் ஒர்க் ஆகுது இல்லையா, அதோட நாய்ஸ் மேலே வராமல் இது வந்து காப்பாற்றுது. அது எதுக்கு சொல்கிறேன்னா, பேசஞ்சர்ஸ் மூவ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு லக்ஸரி ஃபீல் கிடைக்குது, ஒரு பாஷ் காமான ஒரு என்விரான்மெண்ட் இன்டீரியரில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் பார்த்துருக்கேன், அது உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேர் வீல், இந்த வெஹிக்கிளோட ஸ்பேர் வீல் இது. இதோட வந்து ஃபுல்லாக கட் பண்ணி அப்படியே ஹாஃபாக கட் பண்ணி கிராஸ் செக்ஷன் காட்டியிருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வீல் ரப்பர், இது ரப்பரோட போர்ஷன். இது பார்த்தீங்கன்னா இது அலாய். அடுத்தது இதோட சஸ்பென்ஷனுக்கு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரியர் வீல் கிட்ட இருக்கேன். சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும்னா பிஃபோர் தட் நான் இதோட காம்படிட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா யூஷுவல் மிட் சைஸ் எஸ்யூவிஸாக இருக்கட்டும், அதில் வந்து வர சஸ்பென்ஷன்ஸை விட இதில் ஒரு தனித்துவமான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. மோரோவர் இதோட ரைட் அண்ட் லெஃப்ட் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதோட ட்ராவல் பற்றி சொல்கிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லெஃப்ட் வீல் வந்து ஒரு கல் மேலேயோ இல்லை ஒரு பாட்ஃபால்கிலையோ இறங்குது அப்படிங்கும்போது அதே லெவல் ஆஃப் ட்ராவல் இந்த வீலும் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது அது கூட பெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் தட் திங். அதுக்கு என்ன டேர்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் இந்த இதை பாருங்கள். இப்போ இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமான சர்ஃபேஸ், ஃப்ளாட் சர்ஃபேஸ். யூஸ்வலி நீங்கள் ஒரு ரோடு மேலே போயிட்டுருக்கும்போது பாட் ஹோல்ஸாக இருக்கட்டும், இல்லை யூனோ ரஃப் ரோட்ஸாக இருக்கட்டும், அண்டூலேட்டிங் அந்த மாதிரி பிரிட்ஜ் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அண்டூலேட்டிங் ஜாயின்ஸ் இருக்கும் பிரிட்ஜில். அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸ் அதை சென்ஸ் பண்ணி ரோடு எந்த மாதிரி சர்ஃபேஸ்ங்கிறத சென்ஸ் பண்ணி இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டமுக்கு தனியான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குது. இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் டு த வீல்ஸ், எந்த மாதிரி ட்ராவல் வேணுங்கிறது, எந்த அளவுக்கு அது மூவ் ஆனால் போதும் அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக் கொடுக்குது. அதனால என்ன ஆகும்னா அப்படிங்கும்போது ரொம்ப இந்த குதியலான ஒரு ஃபீல் இருக்கு, குதிக்கிற ஃபீல் இருக்காது, உள்ள ரொம்ப ஒரு பம்பி ஃபீல் இருக்காது. அந்த ரைட் ரொம்பவே ஸ்மூத் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அந்த கைண்ட் ஆஃப் பம்பினஸை அந்த சஸ்பென்ஷனை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் சிஸ்டம் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியலி என்ன கேட்டால் இது வந்து ரொம்பவே ஒரு இன்ஜினியரிங் சென்ட்ரிக் டிஸ்பிளே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்கு. மேபி நான் சொன்னதில் பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு நான் பர்ஃபெக்டாக சொன்னேன்னு தெரியல, பட் இது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதனால உங்கள்கிட்ட ஒரு வாட்டி ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது எங்கிட்ட சொல்லணும்னு இருக்குது இதை பற்றி அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம். எனி கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ பிடிக்கும், அவங்களுக்கு இதை பார்க்க பிடிக்கும்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேரும் பண்ணி கொடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேஹெச்டி ப்ரைம் டோம்லூர் அப்படிங்கிற ஒரு ஷோரூமில் தான் இருக்கும். கேஹெச்டி ப்ரைம் டோம்லூர். இது வந்து இந்திரா நகர் பக்கத்தில் பெங்களூரில் பார்த்தேன். பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சுவாரஸ்யமான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.